ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்தது. பாப்பா கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டப்பா வந்து சேர்ந்துருச்சு. சரி கையோட சிலிப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறம் நானும் தம்பியும் என்னென்ன பண்ணுவோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் தான் ஸ்கூல் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவா. அந்த டைமில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவான். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடை தான் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை. குட்டீஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து கடையில் வாங்கி கொடுத்ததே கிடையாது. எப்போவுமே நான் வந்து வீட்டிலேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து அந்த ஜில்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறப்பவே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு இருந்தேன். ரெண்டாவது ஒரு டப்பா ஃபுல்லாகவே சேர்ந்துருந்துச்சு. சரி கையோட அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டப்பாவாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று பட்டராக எடுத்து வச்சிடலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கீ ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முன்னத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா லூலு மால் போயிருந்தோம். அங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே மேக்ஸில் போனால் கொஞ்சம் ஆஃபரில் டிஷர்ட் எல்லாமே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 டிஷர்ட், எனக்கு ஒரு 3 டிஷர்ட்டு, பாப்பாவுக்கு ஒரு 2 டிஷர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாப்பாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 149 சம்திங் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தா. சரி எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுக்கிறப்ப பாப்பாவுக்கும் தம்பிக்கும் எடுக்கல அப்படின்னா பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எடுத்துகிட்டு அப்படி லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கையோடு அதுவுமே வாங்கியாச்சு. சாம்பிராணி புகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ வந்து ஒரு 4 ரோல் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வீசிடுறான். அவனுக்கு தெரியாமல் தான் பார்த்து பத்திரமா வச்சுட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷிங் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிராண்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். பை 3 get 2 லிட்டர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி ஓகே ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இது பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 199க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 5 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நான் என்னென்னலாம் கேட்கணும் அது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இல்லை எதுக்கு அது அப்படிங்கிறது எப்போவுமே அவங்க அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டதுமே சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. இதான் சான்ஸ், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா செரி வாங்கியிருந்தாங்க. அந்த பாக்ஸ் வந்து இங்கேயும் உள்ளே வந்து கலண்டு போச்சு போல். நிறைய செரி வந்து பார்த்திங்கன்னா கீழே சிந்தினதும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முசரும்பு வந்து நிறைய வந்துருச்சு. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேக் வந்து பேக்கிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போகிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட் கலர்லாம் வேணும்னு சொல்லி எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா வந்து யோசிச்சு வாங்கிட்டு வந்திருந்தோம். டிமார்ட்டில் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் வந்து நிறைய டைம் தேடி பார்த்தா ஒரு சில டைமில் வந்து கிடைக்கிறது இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்குது, அங்கே வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஜார் 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 165 சம்திங் போட்டிருந்தாங்க. ரேட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அதையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து உடச்சிருவான்னு ஒரு பயம் இருக்குது. சரி வாங்கி நல்லா பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்பாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜார் வந்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸு, அப்புறம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 100 கிராம் பாக்ஸ் வந்து 23 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அது ரொம்ப பிடிக்கும், அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் சாக்கோ பவுடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டுவே அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் நம்ம குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப சேஃபாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் இப்படின்னா கீழே போட்டு உடச்சிருவாங்க. சரின்னு சொல்லி அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்து ஆடை வந்து சிலிப்பி வச்சுருந்தது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுக்கு வந்து டக்குன்னு மெல்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே மெல்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால எடுக்கிறக்கே எனக்கு சுத்தமாக வரல. சரி ஓகே கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சதும் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா அதே அது பெரிய விஷயம். அது வந்து நான் சுத்தமாக மறந்துட்டேன் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படிங்கிறதையே. சரி அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு
இந்த பக்கம் இருக்க ரேக் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரி அதெல்லாமே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஃபுல்லாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெய்லியுமே இருக்கும். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். குட்டீஸ் வந்து நீக்க மாட்டாங்க, அது வரைக்கும் நல்லது தான். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு எட்டாத மாதிரி திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கே வச்சுருப்பேன். முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா அந்த அட்டையுமே இப்போ வரது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற அட்டையை பத்திரமா வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு, பவுலு, ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணுற அந்த மோல்டு இதெல்லாம் வச்சுருந்தேன். இந்த பக்கம் கப் அண்ட் சாஸு, பிளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாமே இங்கே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டீஸோட பாப்பாவோட வெள்ளி பிளேட்டு, பவுல் இதெல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே சரி இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிட்டேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ தான் வச்சுருக்கேன். மாஸ்க்கு, டிஷ்யூ, சூடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இதெல்லாமே இங்கே வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா காட்டன் பால்ஸ் இதில் வாங்கியிருந்தேன், அது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின 2 புது கிளாஸ் ஜாரு, அதுக்கப்புறம் பவுலு, கிளாஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். கண்ணாடி கிளாஸ் இதெல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். இதில் வந்து காஃபி டீ ட்ரே இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்னு தெரியாது, ஏன்னா வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. அதனால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் இந்த சில்வர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டில் வந்தது. ஏன்னா பெங்களூர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட எல்லாருமே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேண்டாம் திங்ஸு, வேணுங்கிற திங்ஸ்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதெல்லாமே அப்படியே தனித்தனியாக வச்சாச்சு. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, பாத்ரூம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இங்கே வச்சுருப்பேன். குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, ஹார்பிக்கு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். எக்ஸோ பார் இது எல்லாமே தனித்தனியாக நீட்டாக இப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ வாங்கிட்டு வந்தது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினது ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அப்படியே மேட் எல்லாமே ஒரு சைடும், கிச்சன் டவல்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வந்து ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைனலில் என்னோடய கிச்சன் எப்படி என்னோடய கபோர்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு கபோர்டு மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். டைம் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆயிடுச்சு. அலாரம் மேடம் இருக்குது. அச்சோ பாப்பா போய் கூட்டிகிட்டுமே, வாடா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டா அவன் என் சைக்கிள் இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சைக்கிளை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தான். கதவு நீக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. சைக்கிள் எடுத்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிவா அம்மா சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து தள்ளினதுக்கப்புறம் தான் வந்து அவர் வெளியிலேயே வர்றாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தான், ஆள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அதனால் வந்து மூஞ்சி வந்து ஒரு மாதிரி டல்லாகவே தான் வச்சுருந்தான். ஏன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போனதும் அவர் வந்து ஹாப்பி ஆயிடுவார். அப்படியே பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வரக்கு போயிட்டோம். பாப்பா வந்து எங்களை பார்த்தா ரொம்ப குஷியாயிருவா. அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பட்டு பாவாடை தான் போட்டு விட்டுருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் டவல் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி போட்டல. சாப்பிட்டேன்னு கேட்டால் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்மா பாருங்கம்மா அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் மட்டும் வச்சுருக்காம்மா, என்னால் முடியலம்மா அதுக்கப்புறம் அப்படின்னா. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேல ஸ்கூலில் வந்து ஏதாவது வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் வந்து சூப்பராக ஒரு இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது உனக்கு ஸ்கூல்லேருந்து எத்தனாவது கிஃப்ட் தாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், அம்மா இது 1 தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அடியே இதுக்கு முன்னாடி 3 கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உள்ளே பத்திரமா வச்சுருக்கீல்ல மறந்துட்டேன்னு கேட்டால், அட ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே அவளுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. மத்தியானம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சு. பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தது கண்டிப்பாக வந்து ரொம்ப பசியாகும். அதனால் வந்து அம்மா பசிக்குதுன்னு வந்ததுமே சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக விளையாண்டுருப்பேன். நம்ம பசிக்குதுன்னு நைன்னு நம்மளே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ஊறுப்பட்டது அது ஆயிடுச்சு. சரி கையோட க்ளீன் பண்ணியெல்லாம் விட்டால் அப்படியே வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி வந்து அக்கா வந்தால் கொஞ்ச நேரம் அக்கா கூட விளையாடுவான். அதுக்கப்புறம் திருப்பி அம்மான்னு என் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அவனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனா மட்டும்தான் நான் ஃப்ரீ ஆகுவேன். அது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தூங்குவான். அதுக்கப்புறம் மத்தியானம்லாம் பயங்கர குறும்பு. அவன் கேட்குறது கொடுக்கல அப்படின்னா பயங்கர கோபம் வேறு வருது. சரி கையோட கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஸ்லாப் எல்லாம் நேற்று நான்வெஜ் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனும் பாருங்க இப்படி வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, போடா ஏதாவது இதாயிரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கேட்குறதில்ல. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் நின்றுறப்போ நவரவே மாட்டான் நம்மளை விட்டுட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நான்வெஜ் செஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே தரிச்சிரும். சரி கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், அவனுக்கு வந்து விளையாட்டுக்கு எத்தனை அட்டைப்பெட்டி ஃபுல்லாக பொருள் இருந்தாலுமே கிச்சன்லேருந்து ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போய் விளையாடல அப்படின்னா அவனுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வராது. அப்படி ஒரு ஆள் தான் வந்து எங்கள் வீட்டு ஆள். உங்கள் வீட்டு குட்டீஸ் கிச்சன் திங்ஸ் வந்து எடுத்து தான் விளையாடுவாங்களான்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை பார்க்கறக்கே வந்து ஒரு திருப்தி கொடுத்தது எனக்கு. பரவாயில்லையே நம்ம கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே க்ளீன் பண்ணிடுவோம். நேற்று கடைக்கு போனோம் அப்படிங்கிறனால ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண முடியல. சரி அடுத்த நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு கிச்சனும் அடுத்த நாள் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த கேப்பில் கொஞ்ச நேரம் வந்து அவர் வந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போனதை வச்சு விளையாண்டுருந்தார். இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியல. பழசு வந்து யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு புதுசு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாங்கி. ஏன்னா அந்த புதுசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பியும் பழையபடி அது வந்து காணாமல் போயிடுச்சு. பழசு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசு எங்கே போட்டானே தெரில, வீட்டில் எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்து அடுப்பு பர்னர்லாம் மாட்டி வச்சுட்டு சரி ஃப்ரீசரில் வச்சது வந்து பட்டர் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கர கூலிங், கையே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியல. கை உள்ளே வச்சா விரைச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஊதிட்டே தான் வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. சுடுதண்ணி ஊற்றினோம் அப்படின்னா வலுன்னு ரொம்ப மெல்ட் ஆயிரும். சரி ஓகே இப்படியே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு எனக்கு ஒரு அரை டப்பா அளவுக்கு பட்டர் வந்து கிடச்சிருக்கு. பட்டர் இந்த மாதிரி நார்மலாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீயாக ரெடி பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். பட்டர் கூட நான் எப்பாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குக் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து பட்டர் வந்து வாங்கிடுவேன். பட் வந்து கீ வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து வாங்கினதே கிடையாது. அப்படி நான் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து குட்டீஸ் வந்து மாம்பழம் வேணும்னு ஒரே ரகலை. சரி ஓகே கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதான் வந்து கட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துட்ருந்தேன். டெய்லி ஏதாவது செய்வேன், மொட்டும் வேறு தீந்துருச்சு. சரி ஓகே இன்றைக்கி வந்து மாம்பழமே கொடுத்துடலாம், ஃப்ரூட்டும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் சாப்பிட்டுப்பாங்க. நம்ம தான் வந்து ஊட்டி விடணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தம்பியும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டா அவன் மாட்டுக்கு சாப்பிட்ருப்பான். அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சாப்பிட்ருவான். நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், கட் பண்ணி கொடுத்துட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாலாக இது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த டவலு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ளிப்கார்ட் ஆர் ஜெப்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து சின்ன பேப்பர், இந்த மாம்பழம் வந்து எங்கேயாவது பட்டா இதாக அடிபடாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. தம்பி என்ன பண்ணேன்னா அந்த பேப்பர் எடுத்து அப்படியே கீழே போட்டு பிச்சு வீசிட்டார். வீடே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி விட்டுட்டார். சரி கையோடு இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம், விட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக எடுத்து போட்டு வீடே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எப்போவுமே வேக்யூம் தான் போடுவேன், பட் இந்த பேப்பர் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால சரி வேக்யூம் போட வேணாம், நான் வந்து கையிலே வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டு இருந்தேன். அதிகமாக வந்து நான் பார்த்திங்கன்னா வேக்கம் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து டெய்லியுமே என்ன பண்ணுறேன்னா ஈவினிங் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து இந்த மாதிரி மாப் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டோடதெல்லாம் காய போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு கையோடு இருக்கிறதெல்லாம் ட்ரெஸ்ஸும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த வேலை செய்யறதுனே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். தம்பி பார்த்திங்கன்னா பின்னாடியே சுற்றிட்டுருக்கார். நான் எங்கே காணாமல் போயிடும், அவன் கண் பார்வையிலே நான் இருக்கணும்னு நினைப்பான். அப்படியே அவனை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டா போதும் அம்மா அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துடுவான். மாடு எப்படி கத்தும் அதே மாதிரி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பாப்பா வந்து பெட்ரூமில் வந்து கிளே வச்சு விளையாண்டுருந்தா. இவனும் வந்து கூட சேர்ந்து நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாடுறது வந்து பிடுங்கிட்டே இருந்தான். அவள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும்
சரி இருடா அக்காவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சிருவான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தம்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். சரி கையோடு வந்து இருக்கிற துணி எல்லாமே மடித்து வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்ச துணியுமே கொஞ்சம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3-4 டைம் வந்து வாஷிங் மிஷினில் போட்ட ட்ரெஸ்ஸஸ் சுத்தமாக மடிக்கவே இல்லை. சரி கையோட எல்லா ட்ரெஸ்ஸுமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே தனியாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அயன் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக மடித்து வச்சுட்டு அப்படியே எங்களோடதுமே வந்து தனித்தனியாக எல்லாத்தையுமே மடித்து அப்போவே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்லேயும் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வீடாட்டவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு இதில் எக்ஸ்ட்ரா மிஷினில் போட்டோம் அப்படின்னா இன்னும் சேர்ந்துட்டே தான் போகும். நேரம் கிடைக்கிறப்ப இவங்களும் ஃப்ரீயாக விளையாண்டுருக்காங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் அதுக்குள்ளே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளாக உப்புமா செய்கிறதுன்னு பிளான் பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப அந்த வேலை தானே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், அதுக்குள்ளே இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீட்டாக முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு சோம்பேறித்தனம் மட்டும் போகவே போகாது. இந்த துணி மடிக்கிறதுக்கு மட்டும் வந்து அதே வராது. ஹஸ்பண்டை தான் இந்த டைம் வந்து ட்ரெஸ் வந்து மிஷினில் போட சொன்னேன். அவங்க போட்டது ஒரு கர்ச்சீஃப் ஃபுல் இருக்கிறதும் கூட பார்க்காமையே போட்டிருக்காங்க. நான் வந்து அடுத்த நாள் வந்து அவங்க திட்டிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாமே மடித்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சு இந்த கட்லையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே எனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக பிளான் சரி போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒரு 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, இப்படியே வளர்ந்துட்டு போச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப ஹேர் வாஷ் பண்ணணும், அவன் எந்திரிச்சானா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு என்னால் முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சடன் பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். 2 பேருமே போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக பாப்பா தம்பியை கூட்டிகிட்டு போக முடியாது. யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்னால் போக முடியும். அப்படிங்கிறதுனால சரி அவங்க இருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே வந்து உப்புமா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா கடையில் சாப்பிட்றக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி வீட்லேயே உப்புமா ரெடி பண்ணிடலாம், சிம்பிளாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களே கண்டிஷனர் ஷாம்பெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும்னு கேட்டாங்க. நம்ம 2 நாள் பண்ண அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வாங்க நாங்களே ஹேர் வாஷ் பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணி சூப்பராக ஹேர் கட் பண்ணியாச்சு. ஹேர் கட் பண்ணதுமே அடுத்த நாள் டியூஸ்டே அப்படிங்கிறனால ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே மண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இப்படிப்பட்ட கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ல, என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேனோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. என் ஹேர் ரொம்பவே ஷார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறனால ஹேர் பேண்ட் மட்டும் சும்மா போட்டு வந்துட்டேன். பட் ஓரளவுக்கு அழகாக தான் இருந்தேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டியது தானே. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தான். பாப்பா வந்து அப்பா என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சிட்டா. ஃபைனலாக என்னோடய ஹேர் கட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஹேர் கட் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உப்புமாக்கு உங்களுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோம் டூர் போடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.